2020ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து ஒன்று போட்டாங்க சார். யார் போட்டாங்க அப்படின்னா சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு பொதுநல அமைப்பு வந்து ஒன்று போட்டாங்க. அவங்க எதுக்காக போட்டாங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் வந்து ஒரு 3 ப்ராஜெக்டை கொண்டு வராங்க சார். இந்த ப்ராஜெக்டோட பேர் என்ன அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் சிஸ்டம்னு ஒரு ப்ராஜெக்ட், நெட்வொர்க் டிராஃபிக் அனாலிசிஸ்னு ஒரு ப்ராஜெக்ட், இன்னொன்று நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கும் ரொம்ப அளவில்லாத பவர் கொடுக்குது. யாரோட ஃபோனுக்குள்ள வேணா இடைமறிப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் எல்லா டெலிகம்யூனிகேஷனையும் அவங்க அக்சஸ் பண்றதுக்கும் இது அனுமதிக்குது. அதனால இது வந்து தனி உரிமையை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க. அந்த வழக்கை வந்து ஒரு 4 வருஷம் விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சுன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த வருஷம் தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த வழக்கையே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த மாசம் 2ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ஒரு தனி நபருடைய செல்போனை வந்து ஒட்டு கேட்கறதுக்கு அனுமதி கொடுத்து ஒரு உத்தரவு பிறப்பித்தது. ஹோம் மினிஸ்ட்ரி அனுமதி கொடுத்தது சிபிஐக்கு. சிபிஐக்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்த அனுமதி வந்து சட்டப்படி செல்லாது, அதை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுருச்சு சார். ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்த அனுமதியை ரத்து பண்ணிருச்சு. இந்த ஆர்டர் வந்து அடுத்த 9 நாள்ல தான் மருத்துவர் ஐயா அவர் வந்து என் வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி இருக்கிறார் சார். உண்மையில சொல்றேன், இந்தியாவில் இப்படி வெளியில வந்து இப்படி வந்து பாரு என் வீட்டில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒட்டு கேட்பு கருவியோடு ஒரு புகார் கொடுத்துருக்கிறது மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் மட்டும்தான் சார். இது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டம், எவ்வளவோ விஷயங்கள் அரசியல் ரீதியாக நடக்கலாம் சார். இதை எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி இதை எப்படி பார்க்குது சார் இந்த இஷ்யூ? முதல்ல இந்த செய்தி வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மாதிரியான ஒரு இருக்குங்கிற மாதிரி ஐயாவுடைய மனசுல பட்ட உடனே ஒரு தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு வந்து வீடு முழுசா ஆய்வு பண்றாங்க. சரி, ஆய்வு பண்ணும் பொழுது ஐயா விட்டு இருந்து 10 அடி தூரத்துலதான் அந்த சிக்னல் காட்டுது. காலை 8 மணி முதல் தேடிட்டே இருக்காங்க. 10 அடி தூரத்துல இடம் காட்டுது. காட்டும் பொழுது ஐயாவுக்கு எதிர்மனையில இருந்த ஒரு சோஃபால தான் அந்த கருவி வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, எடுத்த உடனே எங்க ஐயா அப்படியே அதிர்வுக்கு அளவே இல்லை. பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. அவர் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்தமா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களை மாதிரி ஒரு பொதுஜனங்கள் அவ்வளவு தூரம் அதிர்வடைந்தான். இது எங்க ஐயா பொறுத்த வரைக்கும் ஒளிவு மறைவற்ற தலைவர். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்போடு பாசத்தோடு ஒரு அதாவது தந்தை பெரியாரை போன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டாரு. தந்தை பெரியாரை போல மனதில் பட்டது அப்படி சொல்லக்கூடியவர். இத எதற்காக இப்படி வைத்தார்கள், யார் வைத்தார்கள் என்பது குறித்து 4 நாட்களுக்கு முன்னாடி காவல்துறையால் நாங்க புகாரும் கொடுத்தோம். ஆனா அந்த புகாருக்கு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லை. நேத்து ஒரு சுமூகமா வந்து ஒரு காவல் ஆய்வாளர் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். நானும் எப்படி இது ஒரு தரவா ஆய்வு செஞ்சு அத குற்றவாளி நடவடிக்கை எடுத்திருக்கணும். இதுவரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. இது எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. அருள் சார், என்னன்னா இந்த ஒட்டு கேட்கிற கருவி இப்போ சமீப காலத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு சந்தேகப்படுறீங்களா? இது நீண்ட காலமாகவே அவருடைய வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நினைக்கிறீங்களா? அதுதான் எனக்கு தெரியலீங்க. ஆனா அந்த கருவி பழைய கருவி, பழசு, புதுசா இல்ல. பழசுன்னா ரொம்ப நாள் இருந்த மாதிரி தானே ஒரு இதுல இருக்கு. அது எங்களுக்கு தெரியல, அதான் கண்டுபிடிக்கணுங்கிற சொல்றோம் நாங்க. சார், இது சம்பந்தமா புகார் கொடுத்திருக்கோம். புகார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையே சந்திச்சு புகார் கொடுத்திருக்குது. மருத்துவர் ஐயா அவருடைய கடிதமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, புகார் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சார், இது நீங்க முன்னால சுபாஷ் பேசிட்டு இருந்ததை நீங்க கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். கேட்டேன். கேட்டிருப்பீங்க. அதாவது அது பக்கத்துல இருந்து காதுல கேட்கலாம், ஆனா உலகத்துல எந்த மூலையிலிருந்து வேணாலும் அதை வந்து சிம் மூலமா அவங்க வந்து கடத்தினாங்கன்னா எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சார், நிறைய அரசியல்ல ரொம்ப முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் நிறைய உங்களுக்கு அழுத்தங்களும் இருக்கலாம், சில அனுசரிப்புகளும் நீங்க செய்யலாம், உங்ககிட்ட இருந்து சிலர் எதிர்பார்க்கலாம்.
சில இடங்கள்ல உங்களுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கலாம் சார். இது வந்து நீண்ட நாளாகவே இது வைக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா சார்? சந்தேகப்படுறோம். ஓகே, என்ன காரணத்தினால இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் தெரியலீங்களே. இப்ப தமிழ்நாடு அரசியல் ஐயா அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான தலைவர். சரி, கிட்டத்தட்ட ஒரு 15-20 மாவட்டங்கள்ல தமிழ்நாடு அரசியலையே நிர்ணயிக்கக்கூடிய, வெற்றித்தொழில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். சரி, அதுதான் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா நாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் அவரை உழவு பாக்குறதுக்காக யாராவது வச்சிருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறோம். இதுல என்னன்னாங்க, நாங்க என்ன பயந்துக்கிறது, மருத்துவர் ஐயாவுடைய பாதுகாப்புலயே ஒரு அச்சுறுத்தலா நாங்க கருதுறோம். ஏன்னா தைலாபுரம் தோட்டம் என்பது தனியா இருக்கிற, தைலாபுரம் தோட்டத்துல ஐயாவுடைய இல்லம் என்பது தனியா இருக்கிற இடம். அங்கே ஒரு 4-5 காவல்துறையில தான் இருக்கிறாங்க. இது வந்து வீட்டுக்குள்ள ஒட்டுக்கேடு கறி வைக்கிற அளவுக்கு போறவங்க, அவர் உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுமோ நாங்க ஒட்டுமொத்த பாட்டாளி மக்களுக்கு நான் பயப்படுறோம். அதனால பாதுகாப்பையும் அதிகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். வணக்கம் அருள் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்க நிகழ்ச்சியில ஒரு விஷயம் எங்களுக்கு கொஞ்சம் புதுசா நீங்க சொன்னீங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு சந்தேகம் வந்து நாங்கள் ஒரு ஏஜென்சி மூலமாக வீட்டில் வந்து செக் பண்ணும்போது தான் இப்படி வந்து ஒரு ஒரு கருவியை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. சார், இப்படி சந்தேகம் வந்ததுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, அது சந்தேகம் வந்ததுன்னா ஐயாவுக்கு திடீர்னு ஒரு உள்ளுணர்வு, இந்த மாதிரி நம்மள யாரோ கண்காணிக்கிறாங்களோன்னு ஒரு உள்ளுணர்வு. சரி, அது வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு ஃபீல்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு அவருக்கு அன்னைக்கு வர சொல்லணும்னு சொல்லிட்டு அது சொன்னதுனால அதே என்னங்க, இது யாரும் சொல்லல. அப்புறம் ஒரு ஃபீல், என்ன ஏதோ ஒரு மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு, இந்த மாதிரி உழவு பாக்குற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மிஷின்லாம் கொண்டு வந்து வச்சு செக் பண்ணாங்க. அதனால நீங்க ஒரு ஏஜென்சி வச்சு செக் பண்ணி பாக்குறீங்க. செக் பண்ண அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, கரெக்ட் தானே சார்? சார், பார்லிமெண்டோட கேள்வி எண் சார் 2507. சொல்லப்பட்ட தேதி வந்து பாத்தீங்கன்னா 30/11/2016 சார். சரிங்களா? அப்போது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுடைய மினிஸ்டரா இருந்த மனோஜ் சின்ஹா அப்படிங்கிறவர் தான் பதில் கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டெலிபோன் கால் டேப்பிங் குறித்து. ஆமா, யாருக்கெல்லாம் அனுமதி இருக்கு அப்படின்னா, சென்ட்ரல்ல வந்து ஹோம் செக்ரட்டரிக்கும் ஸ்டேட்ல வந்து ஹோம் செக்ரட்டரிக்கும் மட்டும்தான் அனுமதி இருக்கு அப்படின்ட்டு. இதை தாண்டி போலீஸ் கூட இல்லீகல் டேப்பிங் பண்ண முடியாது சார். பண்றதுக்கு அனுமதி இல்லை, அவங்க இருந்தா மட்டும்தான். அதனாலதான் சிபிஐக்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்த ஆர்டரே வந்து இல்லை, நீ கொடுத்த ஆர்டர் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எகெயின்ஸ்டா இருக்குது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது, தனி மனித உரிமைக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய ஆர்டரையே ரத்து பண்ணியிருக்கு. நீங்க வந்து உங்களுடைய தலைவர் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இது இல்லீகலா அவர் பேசுறத டேப் பண்றதுக்காகவே வச்சிருக்காங்கன்ட்டு சந்தேகப்படுறீங்களா சார்? சார், நிச்சயமா. எப்படின்னாங்க, நான் தான் முதல்ல சொன்னேன், ஐயா அந்த அந்த இது வச்ச அந்த பக்கு வச்ச இடம் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் பார்வையாளர் சந்திக்கக்கூடிய இடம். சரி, அந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் நடைபயிற்சி போகும்போதும் யார்ட்டையும் பேச மாட்டாரு. சரி, வீட்டு யோகால படும்போதும் பேச மாட்டாங்க. சரி, ஐயா ஸ்விம்மிங் போகும்போதும் யார்ட்டையும் ஏதோ அங்க உள்ள போய் பார்வையாளர் சந்திச்சு பேச மாட்டாங்க. சரி, அந்த இடத்துல மட்டும்தான் முக்கியமானவர்களை தனியா சந்திப்பாங்க. கூட்டமா இருந்தாலும் பார்வையாளர் அங்கதான் சந்திப்பாங்க ஐயா. சரி, அந்த இடத்தை தவிர அவர் பேசுவதற்கான வேற எதுவுமே இல்லை. அதுக்காக இது திட்டமிட்டு தான் வைக்கப்பட்டிருக்கு. ஓகே சார், எங்களுக்கு என்னன்னா, நீங்க வந்து தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள வரவங்க யார் வராங்க, என்ன வராங்க அப்படிங்கிறது எல்லாமே முறையா பதிவு செய்யப்படுது. பதிவு செய்யப்பட்டுட்டு தான் உள்ள வராங்க, பிடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதவர்கள் யாரும் அங்கு வரப்போகிறது கிடையாது. குறிப்பா சோஃபால உட்காந்து அங்க அடியில வச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்தவர்களை தவிர வேற யாராச்சும் உள்ள வந்து வச்சிருக்க முடியும்னு சந்தேகப்படுறீங்களா சார்? இல்ல, இது எப்படின்னாங்க, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இல்லைங்க. எங்க ஐயா வீட்டை பொறுத்த வரைக்கும் திறந்த காலையில 10 மணிக்கு பார்வையாளர் சந்திக்க ஆரம்பிச்சாருன்னா
மதியம் 1:30 மணி வரையிலே யாரு வேணாலும் வரலாம். நேத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வந்துருப்பாங்க பார்வையாளர்கள். நான் கூட இருந்தேன். அதுக்கு மேல 4 மணிக்கு மேல முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு. இப்ப யாரு வேணாலும் வீட்டுக்குள்ள போய் ஐயா சந்திக்கலாம். அவன் எந்த அப்ப அவங்க கூட வர்றவங்க தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாமலா இருக்கலாம். அதுலதான் ஏதாவது ஒரு தவறு ஏற்பட வாய்ப்பு. சார் என்னன்னா இந்த கேஸ்ல ஒருவேளை நாளைக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர்கள் தான் இதை வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிந்தா இந்த இன்னைக்கு நீங்க பேசுறதுல இருந்து அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சி பின்வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல ஐயா வீட்டுல வச்சது எங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரிந்தவர் வைப்பதற்கான வாய்ப்பே இல்லைங்க. ஓகே, தெரிந்தவர் வைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இது என்னன்னு தெரியல, சதியை கண்டுபிடிக்கணுங்கிறதே என்னுடைய வேண்டுகோள்.